அதே மாதிரி வீட்ட பொறுத்தவரைக்கும் 4 திசையில இருக்கக்கூடிய காற்று மண்டலத்துக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் இருக்குது. 3 பக்கம் இறங்கி தான் வருமே தவிர ஏறாது. இந்த தெற்குல மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுத்தமா வரும். அது வந்து திரும்பி போகாதனால அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும், அத குறைக்கிறதுக்கான ஒரு வேலை பண்ணணும் அப்டின்னா, இந்த தெற்குல வெளிச்சத்த கம்மி பண்ணி, காத்தையும் கம்மி பண்ணணும். இந்த வெளிச்சம், காத்து 2 தான் வந்து உடலை வந்து நேரா வச்சிருக்கிறதும், மூளைய இயக்குறதும். இந்த 2யும் நம்ம இல்லாம பண்ணணும். அதுக்கு கீழ வைக்கும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா, அந்த காற்றோட தன்மை குறைஞ்சு, அது அக்னி பாகத்தில வரும்போது, அது வெப்ப மண்டலத்துக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காத்து வந்து கரைஞ்சிரும். இப்போ தெற்கு வாசலுக்கு வந்து பயம் இல்லாத ஒரு வாசலா ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து முதல் 10 அடி 40 அடின்னா முதல் 10 அடிக்குள்ளேயே அந்த ஜன்னல், வாசல்லாம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75% அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். அ ஆரோக்கியமா இருக்கலாம். ஆனா, எப்பவாவது பெட்ரூம்ல வெளிச்சம் வேணும், அது காத்து அதிகமா வரணும்னு நெனைச்சீங்கன்னா, உங்க உடல் வந்து பாதிக்கும். இது தெற்கு வாசலுடைய தன்மை. அதனால நீங்க வந்து தெற்கு வாசல் வந்து இருக்கலாமா, வைக்கலாமான்னு கேட்கிறத விட, எங்க வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஆலோசகர்கிட்ட கேட்கணும். அதே மாரி இப்ப இந்த சேனல்லாம் வரும். அவங்கலாம் எல்லாருமே எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாம் படிக்காம வரமாட்டாங்க. அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. தெற்கு வாசலுடைய தன்மைய பத்தி சொல்லுவாங்க. எந்த மாரி இடத்துல வச்சோம்னா, அந்த காற்று குறைவா வரும், வெளிச்சம் குறைவா வரும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும், எப்படி வந்து தென்மேற்கு அறை வந்து எவ்வளோ இருட்டா இருக்கோ, அந்த இருட்டா இருக்க வரைக்கும், அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் கம்மியா இருக்க வரைக்கும், உடல் வந்து பேலன்ஸா இருக்கும். ஏன்னா, எப்பவுமே கன்னி மூலைன்னு சொல்றது வந்து நம்ம குபேர மூலைன்னு சொல்லி பழக்கியிருக்கிறோம். அது ஆக்சுவலா குபேர மூலை கிடையாது. குபேரனை பார்த்த மூலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, அந்த வடக்கு வாசலோ, கிழக்கு வாசலோ குபேரன பார்த்துருக்கும். அந்த மாரி இருக்கிறது தான் நம்ம குபேரன் அறைன்னு சொல்றோம். அது ஆக்சுவலா குபேரன் அறை கிடையாது. கன்னி மூலை. கன்னி மூலை அப்படின்னா, பொருளை பத்திரப்படுத்துறது, நெறைய பொருள் வச்சு இது பண்றது. அப்புறம் அந்த திருமணமானவங்க வந்து சங்கமிக்கிற இடம். அப்புறம் வந்து ஓய்வு எடுக்கிற இடம். மகிழ்ச்சியான தூக்கம் வரணும்னா தென்மேற்கு தான். அப்படிப்பட்ட தென்மேற்குல வந்து நீங்க வாசல் வைக்காம, தென்கிழக்குல வாசல் வச்சு, தென்கிழக்குல ஜன்னல் வச்சு, ரொம்ப இருட்டு கொஞ்சம் கரெக்ட்டா அளவா வர்ற மாரி வச்சுட்டு, நீங்க தூங்குனா ஆனந்தமா இருக்கும். மற்ற எந்த அறையிலயும் இந்த மாரி சக்தி கிடையாது. அந்த காற்றழுத்தம் எதுவுமே கிடையாது. 3 அறை தென்கிழக்குலயும் கிடையாது, வடகிழக்குலயும் கிடையாது, வடமேற்குலயும் கிடையாது. தென்மேற்குல மட்டும் தான் இந்த காற்று வந்து அழுத்தும். அதனால தான் பில்டிங் வந்து என்ன பண்ணும், தென்மேற்குல கனமா வச்சு சாயாம வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு சயின்ஸ் தான் அது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவை என்ன? தென்மேற்குல என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, தென்மேற்குல காற்றும், வெளிச்சமும் அதிகமா விழுந்தால் உடல் சோர்ந்து விடும். உடல் நோயுற்ற உடலா மாறிரும். மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும். அதனால மருத்துவ செலவு முதல்ல யார் குறைக்கிறாங்களோ, அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தென்மேற்கு வாசலை தவிர்த்து, தெற்கிலே தென்கிழக்கு வாசலை வைத்து மிக சிறப்பாக வாழணும். அத இன்னும் கேட்டா முருகன் வாசல்ன்னு சொல்லுவாங்க. அந்த தெற்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ரொம்ப ஒல்லியா இருக்கவங்க கூட தென்மேற்கு அறையில படுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, கொஞ்சம் உடம்பு வந்துரும். ஏன்னா காத்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த காற்று நமக்கு தேவையான அளவு தான் வச்சுக்கணும். அதே மாரி வெளிச்சம் தேவையான அளவு தான் வச்சுக்கணும். எல்லாமே அளவா இருக்கும் பட்சத்தில், நிச்சயமாக நமக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வரும். அதில எந்த சந்தேகமும் இல்ல. பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நன்றி, வணக்கம்.